ஓகே. ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணியிருந்தோம்னா, குக்கும்பரில் கர்கின் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி டெஸ்ட் கேஸ் எழுதியிருந்தோம். அதை குக்கும்பர் பிளக்கின் யூஸ் பண்ணி ஸ்டெப் டெஃபினேஷன் மெத்தட்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டெப் டெஃபினேஷனுங்கிறது எம்டி மெத்தட்ஸ். இவ்வளோ தான் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ டீட்டெயிலாக போவோம். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா கிவன் வென் தென்னில் ஆரம்பிக்கணும். ஸோ ப்ரீ கண்டிஷன் இங்கே கொடுக்காம இருக்குது, நம்ம ப்ரீ கண்டிஷன் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக அதுக்குள்ளே என்ன எதுவும் பண்ண போகிறதில்ல, பட் உங்களுக்கு கன்வென்ஷனலாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மெத்தட் எழுதிக்கிறேன். யூசர் எக்ஸிஸ்ட் இன் சிஸ்டம். யூசர் இருந்தால் தான் உங்களால் லாகின் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ண மெத்தடில் ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷனை பண்ண ஆரம்பிக்கலாம். இதுதான் ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கான இடம். இப்போ இதிலேயே பார்த்தீங்கன்னா இந்த கிவன் சொல்லிவிட்டு நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் சொல்லியிருந்தோன்னா அதெல்லாம் டேக் ஆகிருக்கான். அதை என்ன சொல்லணும், டெக்னிக்கல் டேர்மில் என்ன சொல்லணும் அப்படின்னா, இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒயரிங். இட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி டேக்கன் கேர் பை குக்கும்பர் லைப்ரரிஸ் அண்ட் குக்கும்பர் பிளகின். இதை நம்ம டெஸ்ட் கேஸை ரன் பண்ணும்போது இப்படி தான் குக்கும்பர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். எப்போல்லாம் இந்த ஸ்டெப்பை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோமோ அப்போல்லாம் அதோட கரஸ்பாண்டிங் ஜாவா மெத்தட்ஸை இதை ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சிடும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒயரிங் தான் இந்த டேகு, இல்லைனா அனடேஷன் சொல்லுவோம் ஜாவாவில். அதை ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் பண்ணிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லாகின் யூசர் ஏபிஐ இஸ் கால்டு வித்துன்னு தான் போட்டிருக்கேன். நம்ம இன்னும் ப்ராப்பரான பேராமீட்டரைசேஷன் பண்ணலை. இப்போ திருப்பி பேராமீட்டரைஸ் பண்ணிடலாம். லாகின் யூசர் ஏபிஐ இஸ் கால்டு வித் இமெயில். இப்படி தான் நீங்கள் பேராமீட்டரைஸ் பண்ணணும். பேராமீட்டரைஸ் பண்ணோன்னே இந்த கலர் ஃபாண்ட் கலர் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த இடத்துல இமெயில் போடணுமான்னா நான் வந்து குக்கும்பர் ரிப்போர்ட்டில் அது பார்க்க அழகாக இருக்கும். கால்டு வித் இமெயில் ஆக்சுவல் இமெயில் இருக்கும்போது இதுதான் இமெயிலுங்கிறது தெரியணுங்கிறதுக்காக இதை நீங்கள் போடணும் அவசியம் இல்லை. நான் வந்து ப்ராப்பர் ப்ரெசன்டேஷனுக்காக நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் பாஸ்வேர்ட். ஓகே, ஸோ எப்போதுமே பாஸ்வேர்டை நீங்கள் மெயின்டைன் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அது நீங்கள் க்ரியேட் பண்ணுற டெஸ்ட் ரிப்போர்ட்டில் வந்து இந்த பாஸ்வேர்டு ஆக்சுவலாக ஸ்டோர் ஆயிரும். ஒருவேளை நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவான டீட்டெயில்ஸை யூஸ் பண்ணுறீங்க, அது வந்து உங்கள் குக்கும்பர் ரிப்போர்ட்டில் இருக்குது, அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணும்போது உங்களோட க்ரெடென்ஷியல் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல், ஆல்வேஸ் பி கேஷன் வென் எவர் யூ ஆர் யூஸிங் பாஸ்வேர்ட். இதுக்கு பெஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைல்லையோ இல்லை கமாண்ட் லைனில் இருந்து ஆப்ஷனல் பேராமீட்டரோ ரீட் பண்ணி பண்ணுறது தான். இப்போ நமக்கு சிம்பிளாக ஆட்டோமேஷன் பண்ணுங்கிறதுக்காக நான் ரொம்ப எதையுமே காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் இங்கே பண்ணுறேன். பட் ஆல்வேஸ் பி கேர்ஃபுல் வென் யூ ஆர் என்ட்ரிங் த பாஸ்வேர்டு இன் அ ரெப்போ. கோடிங்கில் இங்கே இருந்து ஹார்ட் கோட் பண்ணும்போது சரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இதை கிட்ஹப்லேயும் நீங்கள் போடுவீங்க, அங்கேயும் லீக் ஆகும். டெஸ்ட் ரிப்போர்ட்ஸை நீங்கள் யார்கிட்டலாம் ஷேர் பண்ணுறீங்களோ அங்கே லீக் ஆகும். ஸோ யூ ஹாவ் டு பி ரியலி காசியஸ். ஓகே, இப்போ நான் இந்த ஸ்டெப்பை வந்து இந்த வென் ஸ்டேட்மெண்ட்டு சின்டாக்ஸை வந்து நான் சேஞ்ச் பண்ணோன்னே திருப்பியும் ஹைலைட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் என்ன அர்த்தம்னா, இதை நம்ம இன்னும் ஸ்டெப் டெஃபினேஷனில் டிஃபைனே பண்ணலைன்னு அர்த்தம். அன்டிஃபைன்னு இங்கே சொல்லுது பார்த்தீங்களா, அன்டிஃபைன்டு ஸ்டெப் ரெஃபரன்ஸ் சொல்லுது இல்லையா. நம்ம என்ன பண்ணோம், திருப்பி ஸ்டெப் டெஃபினேஷன் க்ரியேட் பண்ணிட்டோன்னா இதே கிளாஸில் கீழே வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இது நமக்கு இது வரைக்கும் தேவையில்லை, லாஸ்ட்டாக பண்ணல, அது இது வேஸ்ட்டாக. அதை டெலீட் பண்ணிவிட்டு இங்கே வந்துடலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கர்கினோட லாங்குவேஜில் கன்வெர்ட் பண்ணி போட்டுருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பேராமீட்டரைஸ் ஆகுது. இதை தான் வந்து நம்ம டெக்னிக்கலாக என்ன பண்ண போகிறோம்னா, இங்கேருந்து வர டேட்டாவை இந்த ஜாவா மெத்தடுக்கு ரீரவுட் பண்ண போகிறோம். ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒயரிங்லாம் எடுத்துக்கும். ஸோ இங்கே இது என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரிங்கு வரது இமெயில். ஸோ இமெயில் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங் பாஸ்வேர்ட் பிடபிள்யூடின்னு கொடுத்துக்கிட்டு இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் பேசிக்ஸ் வந்து ரெஸ்ட் அசூரை பற்றி சொல்லணும். ரெஸ்ட் அசூருங்கிறது ஒரு வகையான ரெஸ்ட் ஏபிஐ டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு லைப்ரரி. இவங்களும் வந்து பிஹேவியரல் ட்ரிவன் டெவலப்மெண்ட்லேயே வந்து அவங்க மெத்தட்ஸ் எல்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்வஸ்ட் வேணும். அந்த ரெக்வஸ்ட் லைப்ரரியிலேருந்து நம்ம ரெக்வஸ்ட்டை பில்ட் பண்ணி தான் நம்ம அனுப்ப போகிறோம். அதாவது இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா போஸ்ட்மேன்லேயும் வந்துக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெக்வஸ்ட். இந்த ரெக்வஸ்ட்டை நம்ம அனுப்பணும் அப்படின்னா இதோட ஒரு பேலோடெலாம் போகுதுன்னு அர்த்தம். அதை கோடிங் வழியாக நம்ம பண்ணும்போது நிறையா லைப்ரரிஸ் வேணும், ஜாவா ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வேணும். அதனால தான் நம்ம ஜாவா வித் குக்கும்பர் வந்திருக்கோம், ரெஸ்ட் அசூர் வந்திருக்கோம். ஸோ இந்த ஜாவாலாம் பில்ட் பண்ணுறதுக்காக, இந்த ஜாவா ஆப்ஜெக்ட்லாம் பில்ட் பண்ணுறதுக்காக ரெஸ்ட் அசூரில் அவங்க கிவன் சொல்லியிருக்காங்க. கிவன்னா
நீ இந்த மாதிரி பேஸ் யூஆர்எல்லாம் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு என்ன ஹெட்டர் வேணுமோ அதெல்லாம் பாஸ் பண்ணிக்கோங்க, என்னென்னலாம் வந்து நீங்கள் ரெக்வஸ்ட் க்ரியேட் பண்ணணும் அது கிவனில் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. நான் இதுக்கு மேலே அதில் டெக்னிக்கலாக போனோன்னா உங்களுக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கும் பிகினர்ஸ்க்கு, அதனால் இங்கே வந்து சிம்பிளாக நிறுத்திக்கிறேன். பட் பெரும்பாலும் நம்ம கிவன் ரெஸ்ட்டை சொல்ல கிவன்கிறது அந்த கான்டெக்ட்ஸை தான் மீன் பண்ணுது. எதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணிக்கலாம், அதாவது ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணுங்கிறத கிவன் கொடுத்துருவாங்க. அந்த கிவன்லேருந்து நமக்கு ரெக்வஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் வந்துடும், அதுதான் ரெக்வஸ்ட் சொல்லுவோம். இந்த ரெக்வஸ்ட்டை தான் ஹெச்டிடிபிஎஸ்சில் அனுப்ப போகிறோம். அனுப்பிட்டு அனுப்பினோம்னா இந்த சர்வர் ரீட் பண்ணிவிட்டு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். அது ரெஸ்பான்ஸுங்கிற ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கும். அகைன் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஜாவா பேஸ்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இதுக்கு இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் எலிமெண்ட்ஸ். நீங்கள் வந்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு லாகின் மெத்தட் தானே பண்ணிகிட்ருக்கோம். கரெக்ட். ஓகே. ஸோ ரெக்வஸ்ட், இது ரெக்வஸ்ட்டுங்கிறது இந்த கிளாஸில் இருக்கிற ஒரு மெம்பர் வேரியபிள்னு சொல்லலாம். இது என்ன கிளாஸு? ஸ்டெப்ஸுங்கிற ஜாவா கிளாஸு. அதில் இருக்கிற ஆப்ஜெக்டில் ஒன் ஆஃப் தி எலிமெண்ட் வந்து ரெக்வஸ்ட்டு. அதை இங்கே பார்க்குறீங்க. இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி தான் நான் கால் பண்ண போகிறேன். ரெக்வஸ்ட் டாட் போஸ்ட்டுங்கிறது மெத்தடு. போஸ்ட்டுங்கிறது ஒரு வகையான மெத்தடு இந்த ரெக்வஸ்ட் ஆப்ஜெக்டில். தட் இஸ் ஈக்குவலன் டு போஸ்ட்மேன் போஸ்ட்டுக்கு ஈக்குவலன். ஸோ நம்ம இங்கே போஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம யூஆர்எல் கரெக்டாக சொல்லணும். நம்ம ஏற்கனவே வந்து ரெஸ்ட்டு ரெக்வஸ்ட்டில் வந்து நம்ம பார்ஷியலாக பேஸ் யூஆர்எல்னு சொல்லுவோம். ஸோ இந்த யூஆர்எல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு போர்ஷன் வந்து ஹோஸ்ட் அண்ட் டொமைன் சொல்லுவாங்க. ரிமைனிங் இருக்கிறது ஆக்சுவல் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் API/login. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்து ஆட்டோமேட் பண்ணியிருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து ரீட் பண்ணுற மாதிரி ரீட் பண்ணி இந்த ஹோஸ்ட் டீட்டெயிலில் நான் ஃபில் பண்ணுறேன். இந்த ரெக்வஸ்டட் பேஸ் யூஆர்எல், அதாவது ஒவ்வொரு என்வரான்மெண்ட்டை நீங்கள் ஸ்விட்ச் பண்ணும்போது யூஏல இருந்து இதே டெஸ்ட் கேஸை QAக்கு ரன் பண்ணும்போதும் ஸ்டேஜுக்கு ரன் பண்ணும்போதும் அந்த யூஆர்எல் வேரி ஆகும். அதை நான் டைனமிக்காக கோடிங்காக எடுக்கணுங்கிறதுக்காக இங்கே பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பொறுமையாக சொல்லித்தரேன். நீங்களும் கொஞ்சம் பார்த்துக்கன்னா நீங்களே பார்த்துக்கலாம். ஸோ பார்ஷியல் அந்த ஃபஸ்ட்டு ஹோஸ்ட்டை பற்றி நம்ம இதை ஒரி பண்ண வேண்டியதாக நமக்கு வேண்டியதெல்லாம் ரிசோர்ஸோட லொக்கேஷன் தான். அதை தான் /API/login சொல்கிறது போஸ்ட். நமக்கு பாடி கண்டிப்பாக அனுப்பணும். பாடியில் வந்து நம்ம என்ன அனுப்ப போகிறோம் அப்படின்னா இந்த பேலோடை நம்ம அனுப்பணும். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு தடவை நான் ஏற்கனவே எழுதின டெஸ்ட் கேஸை ரெஃபர் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, பாடி பில்ட் பண்ணிவிட்டு அப்புறம் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ பாடி இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பில்டர் பேட்டர்ன் நம்ம யூஸ் பண்ணி ரெஸ்டர்ஸ் லைப்ரரி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பாடி இங்கே பண்ணணும். பாடினா இங்கே பேரோடு இங்கே நம்ம அனுப்பணும். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இங்கே 2 வழியாக பண்ணலாம். அதாவது சிம்பிளாக இருக்கணுங்கிறதுக்காக நான் இங்கே வந்து எல்லாமே ஃபைலாக போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன பேலோடெலாம் வேணுமோ அது ஃபைலாக போட்டுருக்கேன். கிரியேட் யூஸருக்கு இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். அப்டேட் யூஸருக்கும் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதே மாதிரி தான் நம்ம லாகினுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா டோக்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது என்னென்னா, இந்த ஃபைலை ரீட் பண்ணிவிட்டு இதில் இருக்க வேல்யூவை வந்து டைனமிக்காக ஓவர் ரைட் பண்ணிடணும். நமக்கு இந்த குக்கும்பர்லேருந்து வர வேல்யூவை இந்த இடத்துல ஓவர் ரைட் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரிங்கையே ஜேசான் ஸ்ட்ரிங்காக வந்து நம்ம ரெஸ்டர்ஸுக்கு அனுப்ப போகிறோம். அதான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பேலோடில் வந்து இது வரைக்கும் லாகினுக்கு பேலோடு இல்லை. நம்ம எதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த அப்டேட் யூஸரையே க்ளோன் பண்ணிக்கலாம். லாகின் யூஸர் போஸ்ட்மேனுக்கு போகிறேன். நமக்கு இமெயிலும் பாஸ்வேர்டு வேணும். இமெயில் ஏற்கனவே இருக்குது, இங்கே பாஸ்வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டு நான் ஏற்கனவே எழுதியிருக்க மெத்தடை யூஸ் பண்ணணும்னு பார்க்குறேன். க்ளோன் பண்ணிக்கலாம். நமக்கு அதான் டைம் சேவ் ஆகும். இதுதான் வந்து நம்ம ரீட் பண்ணுறதுக்கான ஃபைலை ஜேசான் ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கான மெத்தடு. இதை இங்கே காப்பி பண்ணி போட்டுட்டு லாகின் யூசர் பாடி ரீட் ஸ்ட்ரிங் இது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுது. ஓகே, நம்ம வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா இந்த லாகின் யூசர் பாடி இந்த ஃபைல்லேருந்து ரீட் பண்ணி
நமக்கு அதை வந்து ஒரு ஜேசான் ஸ்ட்ரிங், அதாவது ரெகுலர் ஸ்ட்ரிங்காக வந்துடும். ஆனால் அந்த ஸ்ட்ரிங் வந்து ஜேசான் இதுவாக இருக்கும், பேலோடாக இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ணிக்கணும். ஓகே, டோக்கனைஸ், அந்த டோக்கனை ரீப்ளேஸ் பண்ணுறேன். இப்படி தான் நம்ம பேலோடில் போட்டிருக்கோம். இங்கே கேப்சர் பண்ணியிருக்க ஃபைலில் பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுருக்கேன். இப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் இருந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரிங்கை எடுத்துகிட்டு நான் கொடுக்குற வேல்யூவால் ரீப்ளேஸ் பண்ணுங்கிறது தான் இங்கே மீனிங்கு. ஸோ இந்த இமெயில் இங்கே போட்டுடலாம், போட்டுட்டு என்ட்ரு பண்ணிடலாம். அப்புறம் இன்னொரு வேல்யூ நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம், அது பாஸ்வேர்டு. அதை பார்த்திங்கன்னா நம்ம இப்படி கொடுத்துருந்தோம், pwd. அப்புறம் இந்த வேல்யூவை நம்ம இங்கே பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டு இதை ஒரு தடவை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. sysout பண்ணிக்கலாம். இதை மாதிரி வந்து இது பண்ணிக்கலாம், சரி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டெஸ்ட் கேஸ் எப்படி குயிக்காக ரன் பண்ணுறோம் பார்த்தலாம். இப்போ இந்த கர்கின் லாங்குவேஜெல்லாம் நமக்கு ஒன்றும், ஓகே இங்கே வரணும். இந்த கர்கின் லாங்குவேஜெல்லாம் எம்டி மெத்தட்ஸு, ஸோ அது எதையுமே கம்ப்ளைண்ட்லாம் பண்ணாது. இப்போ நம்ம குயிக்காக ரன் பண்ணணுன்னா இங்கே கிளிக் பண்ணி இப்படி ரன் பண்ணணும். உங்களுக்கு இந்த ஐடியே வந்து டெஸ்ட் கேஸஸ் வந்து ரன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே கைஸ், லாஸ்ட் என்ன ஆச்சுன்னா எரர் வந்துச்சு. அந்த எரர் ஏன் வந்துச்சு அப்படின்னா, பை டிஃபால்ட்டாக நம்ம இன்டெலிஜி ஐடி வந்து என்ன கிளாஸ் யூஸ் பண்ணுதுன்னா சிஎல்ஐ மெயின் யூஸ் பண்ணுது, அது குக்கும்பர் சிஎல்ஐ. இது மல்டிபிள் ஃப்ளேவர்ஸில் நம்ம குக்கும்பர் ரன் பண்ணலாம். குக்கும்பரோட சிஎல்ஐ, அதாவது கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லைனா மேவன் யூஸ் பண்ணி பண்ணலாம். நான் எதுக்காக மேவன் யூஸ் பண்ணுறேன்னா, பைப்லைனை பெரும்பாலும் மேவன் இருக்கும். ஜாவா ஈக்கோசிஸ்டத்தில் இருக்கிற எந்த பைப்லைனுமே மேவன் இருக்கும். மேவனை யூஸ் பண்ணி பண்ணுறது காமன், அது வந்து கொஞ்சம் எஃபிஷியன்ட் கூட. இப்போ இதே குக்கும்பர் சிஎல்ஐ வேணும்னா உங்களுக்கு பைப்லைன் இருக்குமான்னு தெரியாது. உங்களுக்கு வேணால் லோக்கலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் குக்கும்பர் ஜாவா குக்கும்பர்லாம் இன்ஸ்டால் பண்ணும்போது அதுவே வந்துடும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா சிஎல்ஐ ஆட்டோமேட்டிக்காக இந்த இன்டெலிஜை யூஸ் பண்ணது, இன்டெலிஜை பிளகின் ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணும்போது நம்மக்கிட்ட ஒரு வேரியபிள் வந்து மிஸ் ஆகுது. அதாவது என்னென்னா, இந்த மேவனை யூஸ் பண்ணி டைனமிக்காக ஒரு என்வரான்மெண்ட்டில் இன்னொரு என்வரான்மெண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு சில கோடிங் பண்ணி வச்சுருக்கதா சொன்னேன் இல்லையா. அந்த கோடிங்கில் சிஸ்டம் ப்ராப்பர்ட்டியிலேருந்து டெவ் அண்ட் டெஸ்ட் டாட் என்விரான்மெண்ட் எந்த என்விரான்மெண்ட் இருக்கணுங்கிறத சொல்லியிருக்கேன். நான் டிஃபால்ட் வேல்யூ கொடுக்க மறந்துட்டேன். ஒன்று பார்த்தீங்கன்னா நான் டிஃபால்ட் வேல்யூ கொடுக்காதனால அந்த வேரியபிள் இல்லாமல் ஃபெயில் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக நான் டிஃபால்ட் வேல்யூ, அதாவது சிஸ்டம் டாட் ப்ராப்பர்ட்டிஸை ரீட் பண்ண முடியல அப்படின்னா நம்ம QA தான் டிஃபால்ட் என்விரான்மெண்ட்டாக நம்ம நினச்சிக்க போகிறோம். இதே நம்ம மேவன் யூஸ் பண்ணும்போது, மேவனை யூஸ் பண்ணி ரன் பண்ணும்போது pom.xml நான் ஏற்கனவே டிஃபால்ட் வேல்யூ என்ன இருக்குங்கிறத கான்ஃபிகர் பண்ணி வச்சுட்டேன், ஒயரிங் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால் நம்ம மேவனை யூஸ் பண்ணி கமாண்ட் லைனில் இந்த மாதிரி ஒரு கமாண்டை நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. பை டிஃபால்ட்டாக மேவன் வந்து பாமை தான் ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணும். இந்த பாமில் இருந்து பில்டை எப்படி பண்ணலாம், அதாவது ஜாவா கிளாஸஸ் எப்படி கம்பைல் பண்ணுங்கிறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பார்த்துக்கும். இதே நீங்கள் வந்து இன்டெலிஜி ஐடியை யூஸ் பண்ணுறவராக இருந்தால், எஸ்பெஷலி பிகினருக்கு அதை தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்போ நீங்கள் இந்த செட்டிங்ஸை ஒரு தடவை நல்லா பார்த்துக்கிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேல்யூ பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே என்னோடய ஐடியை வந்து இந்த லாகின் யூஸுங்கிற டெஸ்கஸ் எடுத்துக்கிச்சு. இதில் எதுவுமே நான் வந்து வேல்யூ என்டர் பண்ணவே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துருக்கு. உங்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாதுங்கிறதுனால இங்கே வந்து நான் டிஃபால்ட் வேல்யூ அசைன் பண்ணிட்டேன். ஒருவேளை சிஸ்டம் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் ரீட் பண்ண முடியாதுன்னா ஆட்டோமேட்டிக்காக QAங்கிறத யூஸ் பண்ணிக்கிட்டு டெஸ்ட் கேஸ் போகிற மாதிரி பண்ணிடுங்க, நமக்கு அது போதும். இப்போ QAயில் பார்த்தீங்கன்னா நான் வேரியபிள் என்ன போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா res-rec-QAன்னு போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது கரெக்ட் கிடையாது. ஸோ லெட்ஸ் கரெக்டட் டு மார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு என்வரான்மெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மளை res-rec.inங்கிறதே வந்து ஒரு மார்க் அப்ளிகேஷன் தான். ஸோ mark.url இப்படி ஆகவும், QAயில் QA ஆகவும், ஸ்டேஜில் -stage ஆகவும் என்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம இப்போ மார்க்குங்கிறத இதை யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் டிஃபால்ட் வேல்யூ நமக்கு மார்க் என்வரான்மெண்ட் தான் அப்படின்னு வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இப்போ ரன் பண்ணிங்கன்னா இந்த ஃபஸ்ட் மெத்தட் தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா. அதில் பாடியை ரீட் பண்ணுறோம், ஜேசான் பேலோட இங்கேருந்து ரீட் பண்ணுறோம், வேல்யூஸை டைனமிக்காக ஓவர் ரைட் பண்ணுறோம், இந்த டோக்கன்ஸை வந்து ஓவர் ரைட் பண்ணி பாடி கண்டுபிடிச்சா இந்த பாடியை நம்ம எப்படியே காப்பி பண்ணி போஸ்ட்மேனில் போட்டால் ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி நெக்ஸ்ட் மெத்தடில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கனால இதை நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம்.
தேங்க்யூ கைஸ், பை.